ஒரு வழியா நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்த தருணம் இன்னைக்கு வந்துருச்சு. எத்தன பேரு ரோகிணி எப்படியானா பழி வாங்கணும், அவங்கள வீட்ட விட்டு தொரத்தணும், அவங்க செஞ்ச ஃப்ராடுத்தனத்தால நிரூபிக்கணும்னு நெனச்சிருந்தீங்களோ, அவங்களுக்கான நேரம் தான் இது. ஏன்னா ரோகிணி பார்த்தீங்கன்னா, இப்போ வசமா மாட்டிக்கிட்டாங்க. கறிக்கடைக்காரர் பார்த்தீங்களானா, முத்துவுக்கு மாலை மரியாதை எல்லாம் செய்யணும். ஏன்னா, அவங்க கஷ்டப்பட்டு திருடினலாம் புடிச்சு நகையெல்லாம் மீட்டு குடுத்துருக்காங்கல்ல. அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு மரியாதை செய்யணும்னு சொல்லிட்டு மாலையெல்லாம் வாங்கிட்டு போறாங்க. அந்த டைம்ல தான் முத்து என்னடா பிபி டும்டுமெல்லாம் கேட்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க, அங்க பார்த்தீங்களானா கறிக்கடைக்காரர் வர்றத பார்த்து முத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகி நிக்கிறாங்க. கூட மீனாவுமே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில அப்படியே எழுந்து நிக்க அவங்க வந்து முத்து பார்த்தீங்கன்னா முத்துவ பார்த்துட்டு அவருமே ஷாக்கிங் ஆகி மாலையெல்லாம் போட்டு உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. உடனே பார்த்துட்டீங்களாண்ணா, இந்த விஷயத்த தன் வீட்ல எல்லார்கிட்டயும் ஒழுங்கா சொல்லுன்னு சொல்லி கூப்பிட, சரிப்பா நான் சொல்றேன். ஆனா கல்யாணத்து வீட்ல எந்த பிரச்சனையும் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்ல, அவருமே அதனால முத்துவ கூப்பிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலைகிட்டயும், வித்யாகிட்டயும் பார்த்தீங்கன்னா, நடந்த எல்லா உண்மையும் சொல்ல, ரோஹிணி பார்த்தீங்கன்னா, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி பேந்து பேந்து முழிச்சுட்டு இருக்காங்க. அவருமே பார்த்தீங்கன்னா, நான் மலேசியாவிலேருந்து வரல. நான் கறிக்கடைக்காரர் தான் வச்சிருக்கேன். ரோஹினியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நான் போய் சொன்னேன். எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு. இதே சாக்கா வச்சு என் தங்கச்சி பையனோட வாழ்க்கையில உள்ளாடாதீங்க. அங்க எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலை இருந்துட்டு, நான் என்னத்துக்கு பிரச்சனை பண்ண போறேன்? நீங்க இவ சொல்லி தானே வந்தீங்க. அதனால உங்க மேல எந்த தப்பும் கிடையாது. ஆனா இருந்தாலும் தப்புக்கு உடனே போனது மிகப்பெரிய தப்பு. அதனால இனிமேல் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்ல, சரி வசந்தி நான் இனிமேல் எந்த தப்பும் பண்றதில்ல. இந்த ஒரு முறை மன்னிச்சிருங்க. ரோஹிணியும் மன்னிச்சிருங்க. அவங்களுக்கு ஏதோ வாழ்க்கையில பிரச்சனை. அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட ஹெல்ப் கேட்டா. அதனால தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, சரி அத நாங்க பார்த்துக்குறோம். இது எங்க குடும்ப விஷயம். சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர அனுப்பிச்சுட்டு ஏன் ரோஹினி இப்படி பண்ண? உண்மைய சொல்லு நீ எங்கேருந்தா இது பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களாண்ணா, ரோஹினியுமே பார்த்தீங்களாண்ணா, நான் பணக்கார வீட்டு பொண்ணு கிடையாது. நான் ஏழை வீட்டு பொண்ணு தான். மனோஜ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி ஒரு சின்ன பொய் சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லி கால்ல விழ, சரி, சரி நான் மன்னிப்பு இந்த விஷயத்துல மன்னிப்பு கேட்க என்கிட்ட இல்ல. போய் மனோஜ் கிட்ட கேளு. அப்படியே உங்க மாமியார் கிட்ட கேளு. அவ தான் பார்த்துட்டீங்கன்னா, உன் மேல ரொம்பவே நம்பிக்கையா இருந்தா. நீ நியாயமா வித்யா கிட்டயும், மனோஜ் கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்ல, உடனே பார்த்தீங்கன்னா, வித்யா கால்ல போய் விழ, உடனே வித்யாவுக்கு செம கோவம் வந்துருது. என்னைய இவ்வளோ பெரிய வேலையா இருந்துட்டு, நீ இத்தன நாள் பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு என்னலாம் ட்ராமா அடிக்கிற? நானும் நீ பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லி உன்கிட்ட ஏதான ஒரு சின்ன வேலை வாங்கியிருப்பேனா? உன்னை ராணி மாரி தானே வச்சு பார்த்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்ன ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. உடனே ரோஹிணியுமே பார்த்தீங்கன்னா, "அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை. எங்க நீங்க நான் ஏழை வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்சுன்னா, மனோஜ் கூட சேர்த்து வைக்க மாட்டீங்களோன்னு நெனச்சு தான் நான் அப்படி ஒரு பொய் சொல்லிட்டேன். அதுவும் அவர் கூட சேர்ந்து வாழறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லி சொல்ல, என்னதான் சொன்னாலுமே நீ செஞ்சது தப்பு தான். இவ்வளோ தப்பையும் செஞ்சுட்டு என் மகன் கூட நீ சந்தோஷமா இருந்துருவியா? ஒழுங்கு மரியாதையா வீட்ட விட்டு வெளிய போக அப்படின்னு சொல்ல, அண்ணாமலையுமே "ஏன் அவள வீட்ட விட்டு வெளிய சொல்ற? அவ இருக்கட்டும். அவ ஏதோ உன் பையனோட சேர்ந்து வாழறதுக்கோசரம் உன் பையன் மேல இருக்கிற லவ்வுனால தான் இப்படியெல்லாம் ஒரு பொய் சொல்லியிருக்கா. அவள மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்ல, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வித்யா யார் சொன்னாலும் கேட்காம, ரோஹிணிய பார்த்தீங்கன்னா கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளிடுறாங்க. இதனால ரோஹிணியுமே பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு, "மனோஜ் என்ன மன்னிச்சிரு மனோஜ். அத்தைகிட்ட சொல்லு மனோஜ்" அப்படின்னு சொல்லி வெளியிலேயே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஆனா வித்யா கதவ திறக்க விடுறதில்ல. "மனோஜ் நான் சொல்றத கேளு. போய் ரூம்ல போய் உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுமே அதட்டி ரூமுக்கு போக வச்சுர்றாங்க வித்யா. இப்படிதான் வரப்போற எபிசோட் போப்போது. ரோஹிணி அடுத்து என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.